உங்க ஹார்மோன் சரியா சுரக்கணும் அப்படின்னாலும் நார்ச்சத்து தேவை. உடல் எடை கட்டுப்பாட்டுல இருக்கணும் அப்படின்னாலும் நார்ச்சத்து தேவை. உங்க ரத்த சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாட்டுல இருக்கணும் அப்படின்னாலும் நார்ச்சத்து தேவை. குடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாலும் நார்ச்சத்து தேவை. குடல்ல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களுடைய உற்பத்திக்கும் நார்ச்சத்து தேவை. நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகமாக இருக்கணும் அப்படின்னாலும் நார்ச்சத்து தேவை. கேன்சர் மாதிரியான நோய்கள் நம்மளை அணுகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்குமே நார்ச்சத்து தேவை. உங்களுடைய உடல் எடை கட்டுப்பாட்டுல வச்சு உங்களுக்கு ஃபெர்டிலிட்டி மாதிரியான விஷயங்கள் சீக்கிரமா கிடைக்கிறதுக்கும் சப்போர்ட்டிவா இருக்கக்கூடியது இந்த நார்ச்சத்துள்ள உணவுகளாகத்தான் இருக்கும். சால்யூபிள் ஃபைபர்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீரில் கரையக்கூடிய நார்ச்சத்துள்ள உணவுகள். அப்போ நிறைய காய்கறிகள், நிறைய பழங்கள் நம்ம எடுத்துக்கிறதே பார்த்தீங்கன்னா இந்த சால்யூபிள் ஃபைபர்ஸ்னு சொல்லக்கூடிய கரையும் நார்ச்சத்துள்ள விஷயங்களை நமக்கு கிடைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கு. அடுத்து ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்சால்யூபிள் ஃபைபர்ஸ், கரையாத நார்ச்சத்து. இது தண்ணீர்ல கரையாது. நிறைய கொட்டை வகைகள், நட்ஸ் அண்ட் சீட்ஸ்ல, விதை வகைகள்ல நமக்கு இது ஈஸியா கிடைச்சிரும். அடுத்து மூன்றாவது வகை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெசிஸ்டன்ட் ஃபைபர் அப்படின்னு நம்ம சொல்றோம். செரிமானிக்கப்படாத நார்ச்சத்து. இது பாத்தீங்கன்னா வாழைக்காயில நமக்கு நிறைய கிடைக்குது. நிறைய கொட்டையோடு கூடிய பயிர் வகைகள்ல நமக்கு இது கிடைக்குது. குறிப்பா கிரீன் பீஸ் மாதிரியானது, கருப்பு பீன்ஸ் மாதிரியான விஷயங்கள்ல இந்த ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் நமக்கு கிடைக்குது. இப்போ சால்யூபிள் ஃபைபர்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஃபாஸ்டா டைஜஷன் ஆயிடும். இன்சால்யூபிள் ஃபைபர்ஸுங்கிறது நடுத்தரமா டைஜஷன் ஆகும். அதே மாதிரி ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச்னு சொல்லக்கூடிய ரெசிஸ்டன்ட் ஃபைபர் இன்னும் மெதுவா டைஜஷன் ஆகும். அப்போ இந்த 3 வகை ஃபைபரையும் நம்ம சரியான விகிதத்துல உணவுல சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு நோயற்ற வாழ்வு நம்மளால வாழ முடியும்.